கடற்கரை மணலைப் போல ஏராளமாக திரண்டு நிற்கிறார்கள். இவர்கள் அனைவரும் குதிரைகளோடும் இரதங்களோடும் புறப்பட்டார்கள். இந்த ராஜாக்கள் எல்லோரும் கூடி இஸ்ரவேலர்களுடைய யுத்தம் பண்ண வந்தபோது மேரோம் என்கிற ஏரி அண்டிலே ஏகமாய் கொட்டகை போட்டு அல்லது டென்ட் ஹவுஸ் மாதிரியாக போட்டு சமயம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதே, நாளை இந்த நேரத்தில் அவர்கள் அனைவரையும் இஸ்ரவேலுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போவார்கள். நீ அவர்களின் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்களின் இரதங்களை எல்லாம் நெருப்பில் போட்டு சுட்டெரித்து விடு என்றார். பின்பு யோசுவாவும் யுத்த வீரர்கள் அனைவரும் மேரோம் ஏரி அண்டே போகிறார்கள். அங்கே சென்றவர்கள் கடல் மணலைப் போல எங்கும் பறந்து கிடக்கிற அவர்களை சிதறடித்து